ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரைஸ் செய்ய போகிறோம். அது என்ன ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காயில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கோவக்காவை மெல்லிஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுக்கு மசாலா அரைக்கணும். அதுக்கு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் 1, சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கலாம் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சின்ன புளி. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இதில் பூண்டு போட சொல்ல மறந்துட்டேன். ஒரு 6-7 பல் பூண்டு. இப்போ இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு கடாய் பேன் எதாவது எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 3 கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் 1, பெருசானதாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக. இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த பேஸ்ட் வந்து பச்சை ஸ்மெல் போய் நல்லா திக்காக வரணும். அது வரையும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கோவக்காங்களை நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலாக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கோவக்காய் நல்லா வெந்து இந்த பேஸ்டோட நல்லா திக்காகி நல்லா வரணும். மசாலாவோட வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம கோவக்காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சு விட்டு ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி போட்டுட்டா நம்மளோட கோவக்காய் ரைஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எவ்வளோ காலம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ காலம் என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். நீங்களே இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இதோட அடுத்த வீட்டில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.